Hi friends, நம்ம சீசனல் வெஜிடபிள் மொச்சக்கொட்டையை வச்சு கர்நாடகா ஸ்டைல்ல ஒரு சைட் டிஷ் தான் செய்ய போறோம். கர்நாடகால என்ன பிலீஃப்னா அது தோல் உரிச்சிட்டு அந்த தோலை மசாலா போடுவாங்க. ஸோ யாராவது மிதிச்சிட்டு போனாங்கன்னா அந்த குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும்ட்டு அவங்களுக்கு ஒரு பிலீஃப். அது எவ்வளோ உண்மைன்னு நமக்கு தெரியாது, பட் இப்போ அது மாதிரி போட்டோன்னா 2 உதை தான் விழும். ஸோ இப்போ மொச்சக்கொட்டை குழம்பு எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு ஒரு 10-15 பூண்டு எடுத்து முதல்ல க்ரஷ் பண்ணி தனியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான மசாலா மிக்சியில் அரைக்கணும். வதக்கணும்னு அவசியம் இல்லை, பச்சையாகவே நம்ம அரைக்கலாம். கொஞ்சம் வெங்காயம், மசாலாக்கு தேவையான ஒரு 2 தக்காளி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக திருவின தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் கசகசா, இவ்வளோ சேர்த்து தண்ணியும் சேர்த்து ஒரு நல்ல பேஸ்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அரைக்கும் போதே நீங்கள் தனியாத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மொச்சக்கொட்டை குழம்புக்கு தேவையான மசாலா இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு குக்கர் பேனில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு, ஜீரகம், சோம்பு இந்த 3 சேர்த்து வதக்கிக்கணும். அது வதங்கினதுக்கும் கருவேப்பிலையும் அதுக்கு கூட சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின வெங்காயம், கொஞ்சம் பச்சை மிளகாய் இதுவும் சேர்த்துக்கலாம். இதை நம்ம க்ரஷ் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா பூண்டு, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து அதுக்கு ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆனதும் நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவும் சேர்த்து ஃப்ளேமை லோவாக வச்சுக்கணும். இப்போ 1 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயும் அந்த மசாலாவை நல்லா வதக்கிக்கணும். அப்போ அது பச்சை வாசனை போயிடும். இது ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் நம்ம இந்த மொச்சக்கொட்டை கறி. ஸோ இது உரிச்சு வச்சிருந்த மொச்சையும் அதோட சேர்த்துட்டு கூட நீங்கள் உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கலாம். எந்த வெஜிடபிள்ஸ் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். சில பேர் கத்திரிக்காய் கூட அது கூட சேர்த்துப்பாங்க. குழந்தைங்களுக்குலாம் உருளைக்கிழங்கு பிடிக்கும். ஸோ எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் எல்லாருக்கும் உருளைக்கிழங்கு பிடிக்கும்னால நான் உருளைக்கிழங்கு மட்டும் சேர்த்துருக்கேன். அதுக்கு தேவையான தண்ணியும் சேர்த்து உப்பும் சேர்த்து மூடி வச்சு வேக வைக்கணும். இந்த மசாலா கூடயே இந்த மொச்சையும் உருளைக்கிழங்கும் வேகும் போது மசாலா நல்லா இறங்கி ரொம்ப டேஸ்டாக இருக்கும் அந்த குழம்பு. கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் தூவிட்டு மூடி வச்சு ஒரு 4 விசில் இல்லை 15 நிமிஷம் வேக விட்டு எடுக்கலாம். மொச்சக்கொட்டை வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிறதுனால ஒரு 15 மினிட்ஸாவது ஆகும். ஸோ இது மொச்சக்கொட்டையும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்து அந்த மசாலாவோட சேர்ந்து ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ புளிப்புக்கு சில பேர் கொஞ்சம் கைப்புளி சேர்ப்பாங்க. நான் வெறும் லெமன் ஜூஸ் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இன்னும் தேவைப்பட்டால் இன்னும் கூட கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து சுடு சுடு சாதம் இல்லை ரொட்டி, சப்பாத்தி, தோசை, இட்லிக்கு கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது நீங்கள் இது செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு எழுதுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இது வரைக்கும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு கம்லோஸ் கிச்சன். அண்ட் தேங்க்யூ. என்ஜாய்.